துப்பறியும் ஜேம்சன் பிளாக்வுட் வனத்தின் அடர்ந்த அண்டர்பிரஷுக்குள் நுழைந்தார். இலைகளின் முறுக்கு மற்றும் அவரது கால்களுக்கு கீழே உள்ள கிளைகளின் ஒடித்தல் ஆகியவை அமைதியை கலைத்த ஒரே சத்தம். காணாமல் போன ரேஞ்சரின் மர்மத்தை தீர்க்கும் பணியில் அவர் நியமிக்கப்பட்டார். மேலும் ஒரே துப்பு ஒரு மரத்தின் தண்டு மீது எழுதப்பட்ட ஒரு இரகசிய செய்தி மட்டுமே. அவன் காட்டுக்குள் ஆழமாகச் சென்றபோது அவரைப் பிடுங்குவதற்காக நீட்டிய எலும்பு விரல்களைப் போல நிழல்கள் நீண்டு கருமையாகிக் கொண்டிருந்தன. ஈரமான மண் மற்றும் அழுகிய இலைகளின் வாசனையுடன் காற்று கனமாக இருந்தது. மேலும் ஜேம்சன் காட்டின் இரகசியங்களின் எடையே உணர முடிந்தது. அவர் நடந்து செல்லும்போது மரங்கள் அவரைச் சுற்றி மூடுவது போல் தோன்றியது. ஆழமான நிழல்களை வீசியது. அது பார்ப்பதற்கு கடினமாக இருந்தது. ஜேம்சனின் இதயம் வேகமாக துடித்தது. அவனது உணர்வுகள் அதிக விழிப்புடன் இருந்தது. அவன் ஒரு துப்புரவு பகுதியில் தடுமாறினான். துப்புரவு மையத்தில் ஒரு பழமையான கசப்பான மரம் நின்றது. அதன் கிளைகள் முறுக்கி நெளிந்து கிட்டத்தட்ட மோசமானதாகத் தோன்றின. பின்னர் அவர் அதைப் பார்த்தார். ஒரு உருவம் மரத்தின் பின்னால் பாதி மறைந்திருந்து அவரைப் பார்த்தது. ஜேம்சனின் உள்ளுணர்வு உதைத்தது. அவர் தனது துப்பாக்கியை அடைந்தார். ஆனால் அவர் நெருங்கி வந்தபோது அது தனது சொந்த துணை சாரா. அவளுடைய கண்கள் குளிர்ச்சியாகவும் கடினமாகவும் இருப்பதைக் கண்டார். அவள்தான் அவனைக் காட்டிக் கொடுத்து அவனை இந்தப் பொறிக்குள் இட்டுச் சென்றாள். மேலும் ஜேம்சன் கோபமும் சோகமும் தன் மீது அலைவதை உணர்ந்தான். ஆனால் அவன் அவள் கண்களைப் பார்த்தபோது அங்கே ஏதோ ஒரு நிச்சயமின்மை, பயத்தின் சாயல் தெரிந்தது. அந்த தருணத்தில் சாரா மட்டும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை என்பதை ஜேம்சன் உணர்ந்தார். அவள் யாரோ ஒருவரால் கையாளப்பட்டாள் அல்லது மிகவும் மோசமான ஏதோ ஒன்றால் பயன்படுத்தப்பட்டாள். ஜேம்சனின் கோபம் நம்பிக்கையின் உணர்விற்கு வழிவகுத்தது. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து உண்மையை வெளிக்கொணர முடியும் மற்றும் உண்மையான குற்றவாளியை நீதிக்கு கொண்டு வர முடியும். அவர்கள் அங்கே நின்றபோது காலப்போக்கில் உறைந்த நிலையில் மரங்கள் ஜேம்சனின் காதில் ஒரு இரகசியத்தை கிசுகிசுத்தது போல் தோன்றியது. காணாமல் போன ரேஞ்சர் காணாமல் போகவில்லை. ஆனால் உண்மையில் அவர்தான் அவர்களை வழிநடத்தினார். அவர் ஜேம்சனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் புன்னகை பரவியது.